ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்குமாக இருக்கிறது. இந்த புதிய மாதம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு மாதம். இந்த புதிய மாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருக்கிற மாதம். கர்த்தர் நாட்களையும் வருஷங்களையும் காலங்களையும் யுகங்களையும் அவர் உண்டாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு 1000 நாள் நேற்று கழிந்த ராச்சாமம் போல இருக்கிறது என்று. ஆமென், அல்லேலூயா. அதே போல மனிதர்களுக்கு ஆண்டவர் நாட்களை கூட கொடுக்கிறார். மனிதர்களுக்கு ஜீவனுடைய ஆயுசு நாட்களையும் அவர் கூட்டி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது, நாட்களும் நேரங்களும் அவருடைய கரங்களில் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் 24 மணி நேரத்திற்கும் வாரத்தினுடைய 7 நாட்களுக்கும் வருஷத்தினுடைய 365 நாட்களுக்கு மட்டுமல்ல, காலத்தால் அளவிடப்பட முடியாத நாட்களுக்கு, எல்லையில்லாத நாட்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர்தான் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் கொடுத்தார்னா அது சிறந்ததாக தான் இருக்கும். கர்த்தர் கொடுத்தார்னா அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். கர்த்தர் கொடுத்தார்னா அது நிறைவாக தான் இருக்கும். ஆமென். நம்முடைய கண்களிலே அது சாதாரணமாக தோன்றும். கானாவூர் கல்யாண வீட்டிலே கற்சாடியிலே தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. அங்கே இருந்தவர்களெல்லாம் அந்த ஜாடி தண்ணீருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தண்ணீர் தான் ஏற்கனவே ஊற்றப்பட்டிருந்தது. இப்பொழுது அது காலியாக இருக்கிறது. அடுத்து அந்த தண்ணீரிலே ஒன்று ஊற்றப்படுமே என்றால் அது நிச்சயமாகவே தண்ணீர் தான் அந்த ஜாடியிலே ஊற்றப்படும். திராட்சரசம் அங்கு இருப்பதற்கு சம்பந்தமே இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் அங்கே தண்ணீர் திராட்சரசத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் இந்த மாதம் தண்ணீரை போல இருக்கிறதா, திராட்சரசத்தை போல ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு வசனம், தேவனால் கூடும் எல்லாம் கூடும். தேவனால் கூடும் எல்லாம் கூடும். அவராலே ஆகும் எல்லாமே ஆகும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு மிக அற்புதமான தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசி எழுதின உரைத்த தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் வசனங்கள் 5, 6, 7 ஆகிய 3 வசனங்கள். ஓசியா தீர்க்கதரிசி 14வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய கர்த்தருடைய வார்த்தைகள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் நாம் வாசித்த இந்த வசனங்கள். இந்த வசனத்திலே ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை உள்ளடக்கி வைத்து சில ஆசீர்வாதங்களை தருவதாக அவர் வாக்குத்தத்தமாய் உரைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியிலே அந்த ஆசீர்வாதங்கள் எவை
அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வரும், அந்த ஆசீர்வாதங்கள் வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை இந்த ஆராதனையிலே செய்தியிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உரைக்கிற வார்த்தை, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மோசேயின் இடத்துல முட்செடியில் தோன்றின பொழுது ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் தன்னை குறித்து. ஆபிரகாம் இடத்துல சொல்லும் பொழுது, ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். கிதியோன் இடத்துல சொல்லுங்கிற பொழுது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுகிறது? ஆண்டவர் தன்னை யார் என்று சொல்லுகிறார். மோசேயின் இடத்துல நான் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் இடத்துல நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்றாரு. கிதியோன் இடத்துல உன்னை அனுப்புகிற தேவன் நான் என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் அநேக வசனங்களிலே ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். தன்னுடைய நாமமாகிய யெகோவா என்கிற நாமத்தையும் அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் வாசிக்கிற அல்லது கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்காக கொடுக்கிற இந்த ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. தன்னை ஆண்டவர் யாராக சொல்லுகிறார்? தன்னை கர்த்தர் யாராக சொல்லுகிறார் என்றால், நான் பனியை போல இருக்கிற தேவன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் பனியை போல இருக்கிற தேவன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் எரிகிற முட்செடியினுடைய அக்கினியிலே தோன்றுகிற தேவன் தான். அவர் அக்கினி ஜுவாலைகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன் தான். பாபிலோனிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்களை அக்கினி ஜுவாலையிலே போட்டிருந்த பொழுது அங்கே 4வது ஒரு நபராக அக்கினி ஜுவாலையிலே உலாவுகிற தேவன் தான். அவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் பனியை போன்று இருக்கிற தேவன் என்று. ஆமென். இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை இந்த வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள். அவர் பனியை போன்று இருக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. பனி அப்படின்றத பல விதங்களிலே நாம் அனுபவித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். மென்மையாகவும் இதமாகவும் பதமாகவும், அதே சமயத்தில் பனியானது பூமிக்கு செழிப்பை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. ஆண்டவர் தன்னை இஸ்ரவேலுக்கு பனியை போல இருக்கிற தேவன் இருப்பேன் என்று அவர் சொல்கிறார். ஒருவேளை நாம் இந்திய தேசத்தில் வாழ்கிறதுனாலே இந்த பனி என்கிறதை ஒரு காலத்தின் மாறுபாட்டிலே அல்லது கால சுழற்சியிலே வருகிற ஒன்று என்று நாம் நினைத்து கொள்ளுவோம். மழைக்காலம் வருகிறது, வெயில் காலம் வருகிறது, காற்று காலம் வருகிறது, பனிக்காலம் வருகிறது. இவைகளை பார்த்திருக்கிறோம். இவைகள் தான் ஒன்றன் பின்று ஒன்றாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் இந்தியாவிலே வாழ்கிறோம். ஆகவே இந்தியாவினுடைய தட்பவெட்ப சூழ்நிலையிலே இதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலிலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எழுத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த கானானாகிய இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேல் தேசத்திலே பனி என்பது எப்படி இருக்கிறது அதுதான் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வசனத்தினுடைய அந்த சாராம்சத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் தேசத்திலே மழை பெய்வது என்பது மிக 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 குறைவான அளவுதான் மழை பெய்யும். ஆனால் அந்த தேசத்திற்குரிய விவசாயத்திற்கும் அல்லது அந்த தேசத்தினுடைய நீர் ஆதாரத்திற்கும்
மிகுந்த உறுதுணையாய் இருப்பது பனிதான். பனியைத்தான் ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். இந்த பனி பெய்கிற பொழுது அங்கே விவசாயம் செழிக்கிறது, நீர் ஆதாரங்கள் அவைகள் பெருகுகிறது. ஆண்டவர் பனியை போல நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய தேசத்திலே இந்த வருஷம் மழை பெய்யல, அடுத்த வருஷம் மழை பெய்யலைன்னா அதனுடைய சிரமம் நமக்கு நன்றாக தெரியும். ஒன்று விவசாயத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறையாகிவிடும், பின்பதாக ஜனங்கள் குடிப்பதற்கே தண்ணீர் பற்றாக்குறையாக மாறிவிடும். அதே போல இஸ்ரவேலுக்கு பனி பெய்யவில்லை என்றால் அங்கே சிரமமான சூழ்நிலைகள் தான் உண்டாகும். பனியை குறித்து வேறொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். நோவாவினுடைய நாட்களிலே ஆண்டவர் நோவாவிற்கு அவர் சொல்லுகிறார், இந்த பூமி கர்த்தருக்கு எதிரான காரியங்களினாலே நிறைந்திருக்கிறது, ஆகையினாலே நான் இதை அழிக்கப் போகிறேன், பெருமழை பெய்ய போகிறது, ஜலத்தினாலே இந்த பூமி அழிய போகிறது என்று சொல்கிறார். இந்த வசனங்களை பார்க்கிற பொழுது நோவாவின் நாட்களுக்கு முன்பதாக மழை என்று ஒன்று இல்லவே இல்லை, மழை ஒன்று பெய்யவே இல்லை. அப்ப எப்படி இந்த பூமி செழிப்பாக இருந்தது? இந்த பூமிக்கான நீராதாரம் எங்கிருந்து வந்தது? இந்த பூமிக்கான அந்த விவசாயத்திற்குரிய தானிய விளைச்சலுக்குரிய அதற்கான தேவையான நீர் எங்கே இருந்து வந்தது என்றால் ஆண்டவர் பனியை பெய்ய பண்ணி கொண்டே இருந்தார். பனிதான் அவர்களுக்கு மழையை போல, இன்றைக்கு நாம் பார்க்கிற மழையை போல மழையினால் வருகிற நீர் ஆதாரம் அவைகள் உண்டாயிருந்தது. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு பனியை போல இருப்பேன்றாரு. ஆமென், அல்லேலூயா. இந்த பனியை ஆண்டவர் அருளி அதை பெற்றுக்கொண்ட ஜனமெல்லாம் தேசமெல்லாம் செழித்திருந்தது. ஆண்டவர் வாக்கு பண்ணின கானானை குறித்து சொல்லுகிற பொழுது கூட அங்கே பனியை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பனியை போல இருப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வறட்சி, உங்களுடைய உஷ்ணம் அவைகளெல்லாம் மாறி இதமாக இனிமையாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை வனாந்தரமாய் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா, அங்கே கர்த்தருடைய பனி பெய்கிற பொழுது நிச்சயமாக வனாந்தரம் வயல்வெளியாக மாற ஆரம்பிக்கும். அவாந்தர வெளியாக இருக்கிறதா உங்கள் வாழ்க்கை, அங்கே கர்த்தருடைய பனி பெய்கிற பொழுது நிச்சயமாகவே அது செழிப்பான பூமியாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பனியை போல இருக்கிறேன் என்று. கர்த்தர் உங்களுக்கு பனியை போல இருக்கிறதுனாலே உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான ஆசீர்வாதங்கள்லாம் வரப்போகிறது அப்படின்றத யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் முதல் குறிப்பாக கொண்டு வருகிறேன். என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்து வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவர் இங்கு ஈசாக்கு மூலமாக தேவன் தெரிந்து கொண்ட யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவார் என்று. ஆமென், அல்லேலூயா. வானத்து பனியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்று ஈசாக்கு மூலமாக யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. இந்த வானத்து பனி என்கிற அந்த ஆசீர்வாதம், வானத்து பனி என்கிற அந்த நன்மை யாக்கோப்புடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் உண்டாகிறது, என்னென்னலாம் வருகிறது, அதாவது இதுவரைக்கும் யாக்கோப்புக்கு இல்லாதவைகள், இதுவரைக்கும் யாக்கோப்புக்கு கிடைத்திராதவைகள், இதுவரைக்கும் யாக்கோப்பு தேடியும் அல்லது அவன் கண்டிராதவைகள் எல்லாம் வானத்து பனி வருகிற பொழுது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் வருகிறது. என்னெல்லாம் வருகிறது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. வானத்து பனி என்ற வார்த்தை வந்த பிறகு வருகிற ஆசீர்வாதங்கள் பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சை ரசம் இவைகளெல்லாம் வருகிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் நான் இஸ்ரவேலுக்கு உங்களுக்கு பனியை போல இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார்.
ஆகையினாலே அவர் உங்களுக்கு பணியை அருளுவார். பனி போன்ற ஆசீர்வாதம், பனி என்று அழைக்கப்படுகிற ஆசீர்வாதம், பனி என்பதற்காக, அந்த வார்த்தைக்காக ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள், அவைகள் உங்கள் வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருகிறது? கொழுமையை, பூமியின் கொழுமையை கொண்டு வருகிறது. மிகுந்த தானியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. திராட்சை ரசத்தையும் கொண்டு வருகிறது. இவைகளெல்லாம் உங்க வாழ்க்கையில வருகிறதுனாலே, எப்பொழுது? இந்த நாட்களிலே வருகிறதுனாலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். உங்களை உயர்த்துவதனாலே 29வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுமாயிருப்பார்கள் என்று சொல்லி ஆசிர்வதித்தான். பாருங்க, இத்தனை ஆசீர்வாதங்களும் வானத்து பனி என்கிற அந்த ஆசீர்வாதம் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது எவ்வளவு யாக்கோப்புக்கு வருகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பணியை போல இருக்கிறேன் என்று. நான் உங்களுக்கு பணியை போடுகிற இருக்கிறேன் என்று. யாக்கோப்புக்கு பணியை தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் யாக்கோப்புக்கு இத்தனை நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்தாரே, அதே போல உங்களுக்கு பணியை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அதே ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்புவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவதாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 6வது வசனத்திற்கு வருவோம். இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, அவன் கிளைகள் ஓங்கி படரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது? வானத்தின் பனியை போல இருப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய அந்த பனியாகிய ஆசீர்வாதம், பனியை போன்ற அந்த ஆசீர்வாதம், பனி என்று ஆண்டவர் குடிப்பிடுகிற அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வருகிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, அவன் கிளைகள் ஓங்கி படரும். நீங்க படருவீர்கள், நீங்க படருவீர்கள். மட்டுமல்ல, அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அதாவது அலங்காரம் உண்டாயிருக்கும், வாசனை உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க படருவீங்க. நீங்க படருகிறதுனாலே உங்களுக்கு அலங்காரம் வரும் அப்படின்றாரு. அந்த அலங்காரத்தோட வாசனையும் வரும் அப்படின்றார். நீங்க படருவீங்க அப்படின்னா, படறது கீழே இருந்து மேலே ஆரம்பிக்கும். பாருங்க, ஒரு செடி ஒரு விதையாக கீழே நட்டு வைக்கிறோம், அது முளைக்கிறது. பின்பதாக அது என்ன செய்கிறது? அது கொஞ்சம் வளருகிறது, இலைகள், புதிய இலைகள், துளிர்கள் வருகிறது. பின்பதாக அது படர ஆரம்பிக்கிறது. படருகிற பொழுது மனிதர்கள் என்ன செய்வாங்க? அது படறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் சுரக்காய் செடி, பாவக்காய் செடி, அவரைக்காய் செடி, இந்த செடிகளை எல்லாம் வீடுகளில் வைக்கும் பொழுது அது முளைக்க உடனே அதற்கு ஒரு பந்தல் போடுவார்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒருவேளை உங்கள் பெற்றோர்களுடைய வீடுகளில் அப்படி இருந்திருக்கலாம். நகர்பகுதியில் இருக்கிறதுனால இது மாதிரி நீங்கள் வீடுகளில் வளர்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் விவசாய பகுதிகளில் அல்லது கிராமங்களில் உள்ள வீடுகளில் பார்த்தீங்கன்னா இதை பார்க்க முடியும். அதற்கென்று ஒரு பந்தல் போன்ற ஒன்றை வைப்பார்கள். அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவன் கிளைகள் ஓங்கி படரும் அப்படின்றாரு. நீங்க படறதுக்கு அங்கே ஒரு பந்தல் அல்லது ஒரு ஆதாரம் ஏதாவது இருக்கும். எனக்கு எதுவுமே இல்லை பாஸ்டர், நான் படறதுக்கு எதுவுமே இல்லை, நான் வளர்ந்து வர்றேன், ஆனால் பிடிச்சு வளர்றதுக்கு எனக்கு ஒரு பந்தல் அல்லது எனக்கு ஒரு குச்சி அல்லது எனக்கு ஒரு தூண் எதுவுமே இல்லை. காற்றுல அசைகிறேன், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறேன்,
அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா? ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா படர பண்ணுகிறார்? என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை திருப்புங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரத்துக்கு வருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரத்தில் ஆண்டவர் யோசேப்பை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. 49வது அதிகாரத்தின் 22வது வசனம். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மீது படரும். வில்வீரர் அவனை மடம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்பனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை படர்றதை குறித்து சொல்லும் பொழுது, ஆண்டவர் உங்களை பார்த்து அவன் கிளைகள் ஓங்கி படரும் என்ற வார்த்தையில் இதே போன்ற ஆசீர்வாதத்தை தான் முன்னாடி ஆண்டவர் யோசேப்புக்கு சொன்னார். யோசேப்பிட்ட சொல்லும் பொழுது, அவன் கொடிகள் சுவரின் மீது படரும் அப்படின்னாரு. படறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. ஐ ஹேவன்ட் எனி சோர்ஸ். எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை, எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல, எனக்கு உதவியாக கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு, எனக்கு கொஞ்சம் கை தூக்கி விடுறதுக்கு, எனக்கு ஒரு வழி அல்லது ஒரு யோசனை சொல்கிறதுக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு, என் பிள்ளைக்கு இந்த நன்மையை செய்கிறதுக்கு, என் வயோதிப நாட்களுக்கு, இப்படிலாம் நீங்கள் எந்தெந்த காரியங்களை உங்கள் இருதயத்தில் பாரமாக நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த சோர்ஸ் இல்லைனாலும் நீங்கள் படருவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற உதவி, இந்த ஒரு பந்தல் இருந்துச்சுன்னா, இந்த ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா, நான் அதை அப்படியே சுற்றி படர்ந்துருவேன். இந்த ஆதாரம் இல்லாதனால நான் தரையிலே இருக்கிறேன். தரையிலே இருந்தால் மனிதர்கள் கூட என்ன செய்வாங்க, மிதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாருன்னா, நீ எதிர்பார்க்கிற படறதுக்கு நீ எதிர்பார்க்கிற எந்த ஒரு ஆதாரமும் உனக்கு இல்லைனாலும் நீ படருவாய். உன்னுடைய கொடிகள் சுவரின் மீது படரும்ன்றார். சுவர் அப்படின்றத ஒரு பாதுகாப்பாக அப்படி வைத்திருப்போம், இல்லைன்னா நமக்குரிய ஒரு எல்லையாக வச்சுருப்போம், லிமிட்டாக இருப்போம். ஒரு நம்ம வீடு ஒரு 10க்கு 10 தான்னா அதுதான் நம்முடைய எல்லை, அவ்வளோதான். இல்லை நம்ம வீடு இன்னும் கொஞ்சம் ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னா அதை சுற்றிலும் ஒரு சுவர் எழுப்பியிருப்போம். அது முழுக்க வீடாகவோ அல்லது காம்பவுண்டாகவோ இருக்கும். அதுதான் நம்முடைய எல்லை, அவ்வளோதான், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி வைக்கல. உங்களை என்ன செய்கிறாரு, உங்கள் பவுண்டரியை தாண்டி, உங்கள் எல்லையை தாண்டி, அல்லது இம்மட்டும் அப்படின்ற உங்களுடைய ஃபிக்ஸ் பண்ண அந்த நிலைமையை தாண்டி, அந்த தடைகளை தாண்டி நீங்கள் படருவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த சுவரில் படருவீங்க? எந்த சுவர் உயரமாக இருக்குது, எந்த சுவர் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, எந்த சுவர் கோபுரமாக இருக்குது, எந்த சுவர் அரண்மனையாக இருக்குது, அங்கே படருவீங்க. யோசேப்பு படர்ந்தார். எங்கே? சிறைச்சாலையில் இருந்த அந்த யோசேப்பு என்ற விதை முளைத்து பார்வோனுடைய சிங்காசனம் என்கிற இடம் வரைக்கும் படர்ந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை படர பண்ணுவார். நீங்கள் படருவீங்க, நீங்கள் படருவீங்க. தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்கள், படருவீர்கள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நான் வாசித்தோமே, ஓசியா
14வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவன் கிளைகள் ஓங்கி படரும். கர்த்தர் உங்களுக்கு பனியை போல இருக்கிறதுனால நீங்கள் தடைகளை தாண்டி நீங்கள் படருவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுவர்களிலும் படருவீர்கள். மட்டுமல்ல, உங்களுக்கு அலங்காரம் வரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா? அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவனுக்கு அலங்காரம், யோசேப்புக்கு அலங்காரம் வந்தது, சிறைச்சாலையில் அலங்காரம் இல்லை. ஆனால் சிங்காசனத்திற்கு வந்து சேர்ந்தான், படர்ந்து வந்து சேர்ந்தான். படர வைத்தவர் கர்த்தர். படர்ந்து சிங்காசனத்துக்கு வந்த பொழுது அவனுக்கு அலங்காரம் வந்தது. ஆமென். அவனுடைய சிறைச்சாலை கைதிக்குரிய வஸ்திரம் மாற்றப்பட்டு ராஜாக்களுக்குரிய வஸ்திரம் போடப்பட்டது. அவனுடைய கரத்திற்கு விலங்கு கலற்றப்பட்டு அவனுடைய விரலிலே ராஜாவினுடைய அதிகாரம் உள்ள முத்திரை மோதிரம் பொடுக்கப்பட்டது. அவனை ராஜாவினுடைய 2வது ரதத்தில் ஏற்றி தென்னனிட்டு படியுங்கள் என்று சொல்லி அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் அலங்கரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை பாஸ்டர், நான் பாருங்க எங்கே இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தாலும் வெள்ளி சிறகுகளால் அலங்கரிக்கப்பட்டவர்களைப் போல நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும். சிங்காசனத்தில், எகிப்தில் பார்வோனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த யோசேப்புனுடைய வாசனை பூமி முழுவதுக்கு வீசுங்க. அவருடைய வாசனை கண்டு பூலோகத்தார் எல்லாரும் வந்தாங்க. எகிப்தில் தானியம் இருக்கிறது, எகிப்தில் ஜீவன் இருக்கிறது, எகிப்தில் நமக்கு பிழைப்பு இருக்கிறது என்று சொல்லி அவருடைய வாசனை என்ன செய்தது? எல்லா இடத்துக்கும் போனது. பஞ்சம் நிறைந்த கானானுக்கு வந்தது. யாக்கோப்பும் அவனுடைய குமாரர்களும் அங்கே போய் சேர்ந்தாருங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாசனை ஆண்டவர் வீச பண்ணுவார். ஆமென். இது வரைக்கும் என்ன வாசனை இருக்குது? தரித்திரன்ற வாசனை இருக்குதா? கவலைன்ற வாசனை உங்களை சுற்றி? ஐயோ, அவங்கள்ட்ட போனால் எப்போவுமே ஒரே புலம்பல் தாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, அவங்களா வியாதி 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 வியாதின்னு இருப்பாங்க. ஐயோ, அந்த குடும்பமா எப்போ பார்த்தாலும் சண்டை தாங்க. இல்லை, கர்த்தர் சுகந்த வாசனையை உங்கள் வாழ்க்கையில் வீசும்படிக்கு செய்வார். சுகந்த வாசனை உங்களுக்கு உண்டாகும். சுகந்த வாசனை வரும் பாருங்க. ஜனங்கள் எல்லாம் நுகர்ந்து வருவார்கள், உங்களை தேடி வருவார்கள். 3வதாக 7வது வசனத்துக்கு வருவோம். ஓசியா 14:7. அவன் நிலையில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சல்களைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், அவர்கள் எல்லாரும் தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடியை போல படருவார்கள் அப்படின்றாரு. அதாவது 5வது 6வது வசனம் 2 வசனமும் உங்களை குறித்து சொல்லுகிறது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன தருவேன், உங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று. 7வது வசனத்தில் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் அப்படின்னு. உங்கள் நிழலில் குடியிருக்கிறவங்க, உங்கள் நிழலில் குடியிருக்க வேண்டியவங்க, உங்களுக்குரியவர்கள், உங்களோடு இருப்பவர்கள், அது ஒருவேளை மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொருட்களாக இருந்தாலும் சரி. வேறு வார்த்தையில் சொல்கிறேன், உங்கள் கைவிட்டு போன காரியமாக இருந்தாலும் சரி. சில காரியங்கள் உங்கள் கைவிட்டு போயிருச்சு இல்லையா? உங்களுடையது சிலது உங்களுடையதாக இல்லாமல் போயிருக்கிறது அல்லவா? அது ஒருவேளை ஐஸ்வர்யமாகவோ பணமாகவோ அல்லது வெள்ளி பொன் போன்ற விலையேறப்பெற்ற பொருட்களாகவோ அல்லது ஆஸ்திகளாக வீடு இடம் சொத்து இவைகளாகவோ அல்லது மனிதர்களாகவோ உங்களை விட்டு போனவங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, ஐயோ இது என்னை விட்டு போயிடுச்சு, எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு வர வேண்டியது
என்னுடையது, அது இப்போ என்கிட்ட இல்லை, அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யறது? எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் நிலையில் குடியிருக்கிறவர்கள்லாம் திரும்புவாங்க. அதாவது உன்னுடையது, உனக்குரியது, அது உயிருள்ள மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது உயிரற்ற நன்மைகளாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் உன்னிடத்திற்கு திரும்பும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். அப்படி உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் கர்த்தர் செய்வார் அப்படின்னு நம்புறீங்களா? இதை சொன்னா அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? கட்டாயம் அவர் சொன்னா செய்வாருங்க. ஆமா, செய்யறதான் சொல்லுவாருங்க. சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடாது இருப்பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும் என்று. நான் சொல்றேன், உங்களுக்கு உரியது எல்லாமே திரும்ப வரும். கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் அதை இழந்துட்டீங்க, ஒருவேளை ஏதாவது ஒரு பணத்தை இழந்திருந்தா அல்லது ஒரு வியாதி வந்துச்சுங்க, வைத்தியத்துக்குன்னே இவ்வளவு பணத்தை நாங்கள் செலவு பண்ணிட்டோம், அந்த காசெல்லாம் அந்த பணமெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் நாங்கள் எப்படி தெரியுமா இருந்திருப்போம்? எங்கள் பீரோவில் என்னெல்லாம் இருந்திருக்கும் தெரியுமா? எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் இருந்திருக்குன்னு தெரியுமா? நான் ஒரு வீடே வாங்கியிருப்பேன், என் பிள்ளைக்கு நான் இதை செஞ்சு வச்சிருந்திருப்பேன். எல்லாம் வைத்தியத்துக்கே போயிருச்சு, எல்லாம் இந்த வழக்குக்கே போயிருச்சு, கேஸுக்கே போயிருச்சு, வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கே போயிருச்சு. நான் சொல்றேன், எல்லாம் திரும்ப வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த பலன்களை ஆண்டவர் திரும்ப தருவார். ஆமென் சொல்லுங்க. வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் களிப்பையும் சந்தோஷத்தையும் அவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி திரும்ப கொடுக்கிறவர் தாங்க, அப்படி திரும்ப ஈடுகற்றவர் தாங்க அவர் கர்த்தர். அவர் தான் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு வரும் என்று சொல்லி. அதனோடு கூட கடைசி அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, திராட்சை செடிகளை போல படருவார்கள், அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 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 உங்கள் வாசனை, உங்கள் வாழ்க்கை நறுமணமாக இருக்குங்க. ஆமாம். என்னெல்லாம் நறுமணம் இருக்கும்? கடையில் பியூட்டி பார்லரில் எத்தனையோ பெர்ஃப்யூம்ஸு எல்லாம் வச்சுருக்காங்க, அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில் நறுமணம், என்னென்னலாம் நறுமணம் இருக்கும் பாருங்க. நித்திய மகிழ்ச்சியாகிய நறுமணம் இருக்கும், சந்தோஷமாகிய நறுமணம் இருக்கும், அன்பு ஆகிய நறுமணம் இருக்கும், திருப்தி ஆகிய நறுமணம் இருக்கும், கர்த்தருடைய பாதுகாப்பாக நறுமணம் இருக்கும், கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நறுமணம் இருக்கும், கர்த்தருடைய தயவு உங்கள் தலைமையில இருக்கிற அந்த நறுமணம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பூத்து காய் காத்து கனி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம் எழுந்து நிற்போமா? ஜெபம் பண்ணுவோம்.